வணக்கம். மில்லட்ஸ் உலகம் உங்களை ரொம்ப அன்புடன் அழைக்கிறது. நான் உங்கள் கவிதா பலராமன். மில்லட்ஸை பற்றி தெரிந்த விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு எல்லாரும் பேசக்கூடியது மில்லட்ஸ், சிறுதானியங்களை பற்றி தான். சிறுதானியங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னும் நிறைய பேர் ஆர்வத்துடன் களத்தில் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சரியான இடத்துல நீங்கள் படிக்கணும். இரண்டாவது, இந்த தொழிலை சரியாக கற்றுக்கிட்டு முறைப்படி செய்யணும். மூன்றாவது, மில்லட்ஸினுடைய கஸ்டமர்ஸ் யார், வாடிக்கையாளர்கள் யார் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் செஞ்சுட்டு தான் நாம் மில்லட் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மில்லட்டை பற்றின வரலாறு, மில்லட் அப்படின்னா அதனுடைய சாதகம் மற்றும் பாதகங்கள், மில்லட்டில் 10 வகையான பிஸ்னஸ் இல்லை, 100கணக்கான பிஸ்னஸை செய்யலாம். மில்லட் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் விவரமே இல்லாத இடங்களில் போயிட்டு சிக்கிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் போச்சு, பொருளை கொடுத்தாலும் அதுக்கான காசும் நமக்கு வரலை. அப்போ இதிலேருந்து எல்லாம் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு ஆங்கிலத்தை நாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளானிங் அப்படின்றது ஒரு பக்கம், திட்டமிடுதல். ஆனால் எல்லா திட்டங்களும் வெற்றி அடையுமா அப்படின்னா அடையாது. அப்போ அந்த திட்டத்துக்கு நாம் சில நூதனங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நூதனங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்கலாம். வணக்கம். ஸோ வெல்கம் டு பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு எம்எஸ்சி என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபுட் டாக்ஸிகாலஜி படித்தவர். அது மட்டும் இல்லாமல் MSW மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் படித்து தொடர்ந்து நான் சோஷியல் ஒர்க்கராகவும் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாகவும் ஃபுட் ரெசிபீஸ் 2000க்கும் மேற்பட்ட ரெசிபீஸ் PDF எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய ஆன்லைன் வகுப்புகள் போட்டுட்ருக்கேன். 2006 லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்களை கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சு உருவாக்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடந்த 1 வருடங்களாக ஆன்லைன் வகுப்புகளை தொடர்ந்து நடத்திட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, அல்லது டிஜிட்டல் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு முக்கியமாக மார்க்கெட்டிங் ட்ரைனிங் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனோட நாம் வாங்க மில்லட் உலகத்துக்குள்ளே நுழையலாம். ஸோ மில்லட்ஸ் அப்படின்னாலே அது பெரிய உலகம்தான். அதில் அடுத்த ஒரு கருத்துக்கே இடம் இல்லை. இந்த பெரிய உலகத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதுவும் பெரிய உலகம் இல்லை, ஒரு சின்ன உலகம்தான் நமக்கு புரியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தவறான முறையில் நம்ம மில்லட் சாப்பிடக்கூடாது. மில்லட் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் அது தவறான முறையில் சாப்பிடும்பொழுது ஆரோக்கியத்துக்கே அது கேடு விளைவிக்கும். அதாவது அதிக அளவு நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்கிற இதே மில்லட்டில் அதிக அளவு ஆன்டி நியூட்ரியன்ட் வேல்யூஸும் இருக்குது. நியூட்ரியன்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியுது ஊட்டச்சத்து. ஸோ மில்லட்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அதே நேரத்தில் எதிர் ஊட்டச்சத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ மில்லட்டில் பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட்டில் கமர்ஷியலாக இருக்கக்கூடியது மில்லட்ஸில் மேஜர் மில்லட், மைனர் மில்லட்னு பார்க்குறோம். மேஜர் மில்லட் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 விஷயந்தான். ஒன்று கேப்பை, கம்பு மற்றும் சோளம். மைனர் மில்லட்னு பார்க்கும்பொழுது வரகு, பனிவரகு, சாமை, குதிரைவாளி மற்றும் தெனை. ஸோ இதை தான் நம்ம மேஜர் மில்லட் அண்ட் மைனர் மில்லட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நாம் டீட்டெயில்டாக வகுப்பில் ஒவ்வொரு மில்லட்டுக்கும் என்னென்ன பயன்கள் இருக்குது, என்னென்ன நியூட்ரியன் வேல்யூ இருக்குது, எதுக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் எப்படி பெயர் காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை பார்க்கலாம். கேப்பை இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்னா ஃபிங்கர் மில்லட்டுன்னு பேர். ஃபிங்கர் மில்லட்டுன்னு பாருங்களேன், அது கேப்பையானது இப்படி 5 இதுவோடு இருக்கும். ஸோ அப்படி 5 விரல்களோடு அந்த தானியமானது விளைஞ்சி வரதுனால அதுக்கு ஆங்கிலத்தில் ஃபிங்கர் மில்லட்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது கம்பு பாருங்களேன், அதுக்கு ஆங்கிலத்தில் பேர்ல் மில்லட்னு பேர். ஸோ பேர்ல் மில்லட் ஏன் வச்சுருக்காங்கன்னா, பார்க்குறதுக்கு அது முத்து போல் இருக்கிறதுனால அதுக்கு பேர்ல் மில்லட்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு
சோளம். இதை வந்து நம்ம ஸ்வர்க்கம், பாஜ்ரா அப்படின்லாம் நம்ம இந்த பேரை சொல்கிறோம். ஸோ இந்த சுவாரஸ்யமான விஷயம் மில்லட்டை பற்றி சொல்லும் பொழுது, சோளம்லாம் பார்த்தீங்கன்னா கதிரை அரிச்சு முடிச்சோன்னே, அது சின்ன சோளமாக இருந்தாலும் சரி, பெரிய சோளமாக இருந்தாலும் அந்த வயக்காட்டை கொளுத்திடுவாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஆடு மாடுகள் அதை சாப்பிடக்கூடாது, அது ஹார்டாக இருக்குது, அதை சாப்பிட முடியாது, அதை ஜீரணம் பண்ண முடியாது, மாடுகளுக்கு 4 வயிறாக இருந்தாலும் ஜீரணம் பண்ண முடியாதுன்றதுலாம் அடுத்த காரணம்தான். முக்கியமான காரணம் என்னென்னா, அதை சாப்பிட்டா அந்த விலங்குகள் இறந்து போயிடும். ஏன்னா அதில் சயனைடு இருக்குது. ஏன் வந்து இப்படி இந்த தானியங்களை வளர்க்கக்கூடிய, இது ஒரு வகையான நெல் பயிர் தானே, ஏன் இந்த வந்து பார்த்திங்கன்னா சயனைடு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம காரணத்தை பார்க்குறோம். இப்படி இந்த சிறுதானியமாக இருந்தாலும் பெருதானியமாக இருந்தாலும் சரி, இது வரகு, குதிரைவாளி, சாமை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத காட்டில் விளையக்கூடிய, தண்ணியே இல்லாத இடங்களில் விளையும். இப்போ நல்லா நெல் விளைஞ்சிட்ருக்கு அப்படின்னா அங்கே மழை இல்லை, மழை பொய்ச்சிச்சு, ஆற்றுல தண்ணி வரல, ஏரியில் தண்ணி இல்லை. முக்கியமாக ஆற்று பகுதிகள் பயிர் பண்ண மாட்டாங்க. ஏரியில் தண்ணி இல்லை, கண்மாயில் தண்ணி இல்லை, அதனால நிலம் வந்து கரம்பாக போகக்கூடாது அப்படின்னும் பொழுது அப்போ விதைக்கக்கூடிய நெல்மணிகள் தான் இந்த தண்ணி இல்லாத இடத்துல போடக்கூடிய இந்த மில்லட்ஸ். இது பொதுவாக நம்ம வந்து தரைப்பகுதிகளில் சொல்கிறோம். இதுவே மக்கள் வெறும் தரைப்பகுதிகளில் அல்லது நீரோடைகளில் மட்டும்தான் வாழ்கிறாங்களா? இல்லையே, மலைப்பகுதிகளில் தானே இருக்காங்க. இப்போ மலை சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி கிடையாது. அப்போ மழை பெய்யும் பொழுது அந்த இடங்களில் மானாவாரியாக வளரக்கூடியது தான் இந்த மில்லட்ஸ். ஸோ தண்ணியே தேவையில்லை, ஆனால் அங்கே வந்து முளைச்சோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றோம். நம்ம தட்டுக்கு சாதம் வருது. 1 கிலோ அரிசி நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா 60 ரூபாய் 70 ரூபாயிலேருந்து அரிசியினுடைய விலை எங்கேயோ வரைக்கும் போகுது இல்லையா? இந்த 1 கிலோ அரிசி நம்மளோட தட்டுக்கு வரணும்னா எவ்வளவு லிட்டர் தண்ணி தேவைப்படும் தெரியுங்களா? குறைந்தது 5000 லிட்டர் தண்ணி கொட்டினா மட்டும்தான் ஒரே 1 கிலோ அரிசி நமக்கு வரும். அந்த நெல்மணி விளைஞ்சி வரதுலேருந்து, கதிரை அறுக்கிறதுலேருந்து, அதற்கப்புறம் அதை நீங்கள் திரும்பியும் அதில் உமி எடுத்து திரும்ப பாலிஷ் பண்ணி திரும்ப பேக் பண்ணி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் நமக்கு 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஸோ இவ்வளவு தண்ணி இருந்தால் தான் நமக்கு 1 கிலோ அரிசி வருது. இனிமேல் நம்ம முதல்ல அரிசி வேஸ்ட் பண்ணுவோமா? எவ்வளவு லிட்டர் தண்ணின்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா ஃப்யூச்சர் வந்து தண்ணி பஞ்சம் நிச்சயமாக எல்லா ஊர்களையும் இருக்க போகுது. அது ஒன்று தண்ணி நம்ம சேகரிக்கணும், அல்லது தண்ணியை சேகரிக்கான வழியவாச்சும் பார்க்கணும், அல்லது தண்ணியை செலவு பண்ணாமையும் இருக்கணும். ஸோ இப்படி இயற்கையே தண்ணி செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கிற இடத்துல வளையக்கூடியதுக்கும் வழிவகைகளை செய்யுது. அப்படி வழிவகைகளோடு வளர்ந்து வந்தது தான் இந்த சிறுதானியங்கள். அப்போது 5000 லிட்டர் இதுக்கு தண்ணி தேவைன்னா அதுக்கு ஒரு 1000 லிட்டர் தண்ணி கூட தேவை கிடையாது. சரிங்களா? தண்ணியே இல்லை, ஆனால் அது வச்சு வந்துடும். இது 3 மாதத்து பயிருன்னா அது 6 மாதத்து பயிர். அப்போது இப்படி தண்ணி இல்லாமல் வளைஞ்சு வருது. அது வந்து எதுக்காக ஒவ்வொரு ஜீவராசிகளும் அதோட சந்ததியை வளர்க்குது? அது நெல்மணிகள் கொண்டு வருது, மனுஷன் சாப்பிட்டோன்னா கொண்டு வருது. அதோட அடுத்த சந்ததிக்காக அந்த நெல்மணிகளை கொண்டு வருது. இதை நீங்கள் இயற்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமே தன்னுடைய புரோஜினின்னு சொல்லுவாங்க, தன்னுடைய அடுத்த சந்ததிக்காக போராடும். சரிங்களா? அப்போது அது சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், கேப்பையாக இருக்கட்டும், அடுத்த ஜென்ரேஷனுக்காக அது நெல்மணிகளை கொண்டு வருது. அப்போ அந்த நெல்மணிகளை கொண்டு வரும்பொழுது அது எடுத்த உடனே ஏதாச்சும் ஆடு மாடு மொத்தமாக சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருமா? விடாது. அதற்காகத்தான் அதனுடைய இயற்கையாகவே அதில் வந்து சயனைடு வந்து அந்த வைக்கோலில் இருக்குது. அதனால அந்த காட்டை வந்து கொளுத்திடுவாங்க. இது ஒரு பக்கம். சரி, அப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் இப்போ தேங்காய் இருக்குது. இவ்வளோ உயரத்தில் இருக்க தேங்காய் கீழே விழுந்தாலும் புடச்சிக்கணும், ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அது என்ன பண்ணுது? மட்டையோடு வளருது. அப்போ மரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகிறதுல அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வழிவகுக்குது. அப்படி தான் நீங்கள் சதைப்பத்துள்ள எந்த பழங்களாக இருந்தாலும் சதைப்பத்து எதுக்கு இருக்குதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை, உள்ளே இருக்கக்கூடிய விதை, அடுத்த ஜென்ரேஷன், அதோட புரோஜனி, அதோடைய வித்து,
அதற்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த சதைப்பத்தோடு அது வந்து கொண்டு வருது. ஒவ்வொரு இயற்கையான விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அப்போது இந்த சிறுதானியங்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த இயற்கையான விஷயங்களை அதோடைய புரோஜனிக்காக என்ன பண்ணுதுன்னா நம்ம அரிசி மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஸ்க்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் இதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய உரைகள் வந்து ரொம்ப 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 கடினமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக அதை பிரேக் பண்ணிடவே முடியாது. சரிங்களா? அப்போ அதை பிரேக் பண்ணாமல் கூடவே அதை யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே அதை அந்த ஆடு மாடு சாப்பிட்டுனா அது வயிற்றால போகிறது, உடனே மயக்கம் விடுறது, இறந்து போகிறது, அந்த மாதிரி பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணிட்டா திரும்ப அந்த ஆடு போய் அதை சாப்பிடுமா, மாடு போய் அதை சாப்பிடுமா? சாப்பிடாது. ஸோ அப்படி இயற்கையாகவே தண்ணி இல்லாத இடத்துல அதை தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி இது வளர்த்துக்குது. எது? இந்த மில்லட். ஸோ மனிதன் எல்லாத்தையுமே பரிணாம வளர்ச்சியில் தெரிஞ்சுக்கிறான். எப்படி சாப்பிட்ணும், எப்படி முதல்ல நெருப்பை கொண்டு வந்து சுட்டு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும், இதை வேக வச்சு சாப்பிட்ணும், இது வந்து மூலிகை, இது சாப்பிடக்கூடாதுன்னெலாம் கண்டுபிடிச்சானோ, அதே மாதிரி இது சாப்பிட்டா இது ஒத்துக்காது அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்னா இந்த சிறுதானியங்களை அப்படியே சாப்பிட்டா ஆகாது. அப்போ இந்த சிறுதானியங்களை நிச்சயமான முறையில் நல்லா ஊற வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது சிறுதானியங்கள் மட்டும் கிடையாது, தோல் இருக்கக்கூடிய மூக்கடலையாக இருக்கட்டும், பச்சை பயிராக இருக்கட்டும், வேர்க்கடலையாக இருக்கட்டும், மொச்சை கொட்டையாக இருக்கட்டும், இது எதுவுமே நன்றாக ஊற வைக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷெல்லுக்கு நம்ம கென்னல்னு சொல்கிறோம். இந்த தோல் வெளியில் உடையணும். அந்த தோலுக்குள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்கு ஒவ்வாத ஃபைட்டிக் ஆசிட் மற்றும் ஆக்சலேட் வெளியில் போகணும். இது போச்சுன்னா தான் இது ஆரோக்கியமானது. அப்போ மில்லட்டை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான நியூட்ரியன்ட்டு தான், ரொம்ப அருமை. இதுலேருந்து அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது தான். ஆனாலும் இது எல்லாமே நியூட்ரியன்ஸு. இது அற்புதமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தோல் வெளியில் போகலை அப்படின்னு சொன்னால் அந்த தோலில் இருக்கக்கூடிய ஃபைட்டிக் ஆசிடும் ஆக்சலேட்டும் 8 மணி நேரம் ஊற வச்சு வெளியில் போகலை அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் வேல்யூ உள்ளது. ஸோ அப்போ ஆன்டி நியூட்ரியன் என்ன? சத்து எதிர் சத்து. அப்போ சத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய வேலையை இது செய்யும். இதை முதல்ல நன்றாக தெரிந்து கொள்ளணும். இப்போ மருத்துவர்களாக இருக்கட்டும், டயட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், அல்லது உணவு ஆர்வலர்களாக இருக்கட்டும், அல்லது புதிதாக உணவு தொழிலில் இறங்குறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மில்லட் மேலே மோகம் இருக்குது. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த மில்லட் ஆனது இந்த ஹிஸ்ட்ரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தண்ணி இல்லாத இடங்களில் வளருது, தன்னை பாதுகாத்துக்குது. தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அதனுடைய ரசாயனங்களில் அது வச்சுருக்கு. அந்த ரசாயனத்துக்கு பேர் தான் நம்ம ஃபைட்டிக் ஆசிட்னு ஆக்சலேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ கட்டாயமான முறையில் மில்லட்டை ஊற வைக்கணும், அதற்கப்புறம் நன்றாக காய வைக்கணும், அதுக்கப்புறம் அதை மாவாக்கணும், அதுக்கப்புறம் தான் அதில் எல்லா விஷயங்களும் செய்யணும். அப்போ அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது முதல் விஷயம். ஸோ இயற்கை தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களை செய்யுது. அப்போது ஆரோக்கியம்தான் நியூட்ரியன் வேல்யூஸ் தான். ஆனால் அதுவே எதிர்வினையாக செய்யும்போது ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டியாக ஆகுது. இந்த ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டியாக ஆகக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த கேப்பை கம்பு மாதிரியான விஷயங்களை ஃபெர்மெண்ட் பண்ணாங்க, புளிக்க வச்சாங்க, நொதிக்க வைத்தல் செய்தாங்க. நொதிக்க வைத்தல் புளி செய்யும் பொழுது அதனுடைய ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டிஸ் அரெஸ்ட் ஆகிடுது. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, அரெஸ்ட் ஆகிடுது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை விட அதிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம படித்தது 5 திணைகளை படிப்போம். என்னது? நிலம் நில சார்ந்த இடம், கடல் கடல் சார்ந்த இடம், மலை மலை சார்ந்த இடம், அப்படிலாம் நம்ம படிப்போம். அப்படி படிக்கும் பொழுது அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் யார், அவங்க உணவு வகைகள் என்ன, அவங்க எப்படிப்பட்ட உடைகள் போட்டுப்பாங்க, அவங்க என்ன இறைவனை வழிபடுவாங்கன்னெலாம் நம்ம படிச்சிருக்கோம். இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இது எதற்காக சொல்கிறேன்னா, இயற்கை ஜாகிரஃபியோடு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஃபுட்டு அப்படிங்கிறது ஜாகிரஃபி சம்மந்தப்பட்டது. உணவு என்பதே நிலம் சார்ந்த விஷயம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது நெய்தல் திணை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது கடல் கடல் சார்ந்த இடம்னு நமக்கு தெரிஞ்சுது. அப்போ அதிகமான அளவு அங்கே மீன் உணவுகள் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த
தண்ணி இல்லாத காடு அப்படின்னு சொல்லும் பொழுதே இது பாலை திணையை சார்ந்தது. சரிங்களா? இப்போ பாலை திணை அப்படின்னு வரும்பொழுது சோளம். அதே மாதிரி பாலை அப்படின்னா மலைகளும் பாலைகளில் இருக்குது. என்ன மாதிரியான மலை? தண்ணி இல்லாத மலை. இப்போ வந்து ஒரு கொடைக்கானலோ அல்லது ஊட்டியோ எடுத்துக்கிட்டால் அங்கே எப்பயும் மழை பெய்யும். அப்போ அது குறிஞ்சி திணை வந்துடும். அதனுடைய இறைவன் வரும்போது முருகன் வருவார். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் தண்ணியே இல்லாத இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான இடம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலூரை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதிகமான அளவு வெயில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதே மாதிரி ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. அப்போ இந்த மாதிரியான வறண்ட பூமிகள்லாம் விளையக்கூடியது இந்த மில்லட்ஸ். இதை ஏன் சொல்கிறேன் குறிப்பானா, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்தந்த உணவு முறைகளை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த 5 திணைகள் மூலமாக பார்க்குறோம். அப்போ இந்த பாலை திணைகளில் இருக்கக்கூடியவர்கள் இயல்பாகவே அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ மருதம் திணை அப்படின்னு வந்தாலே வயலும் வயல் சார்ந்த இடம். அப்போ அங்கே விவசாயம் தான். அப்போ விவசாயம் செய்கிறவங்கன்னா உழைக்கலையா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அங்கேயும் உழைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய உழைப்பு நிலம் சார்ந்ததாக இருக்குது, தரைப்பரப்பு சமமாக இருக்குது, அப்புறம் ஆற்று பாசனம், நீர்ப்பாசனம் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி அவங்க வேலை பார்க்குறாங்க. தொடர்ந்து அப்படியே நம்மளோட வாழ்க்கை முறை வருது. ஆனால் ரொம்ப கடினமான வாழ்க்கை முறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலைவனங்கள். அப்போ உணவுக்கு கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம், எல்லாமே கஷ்டம். ஸோ அந்த கஷ்டங்களோட தண்ணி இல்லாமல் தன்னை வளர்த்து கொண்டு வரதுக்கு மில்லட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுதான் நம்ம முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தண்ணி இல்லாமல் அந்த மில்லட் வளர்ந்து வந்துடுச்சு. அதோடைய சந்ததியை காப்பாற்றுறதுக்கும் அது அருமையாக அந்த சிறுதானியங்களை வச்சுச்சு. சரிங்களா? இப்போ நாம் நல்லா யோசித்து பார்க்கணும். தண்ணி இல்லாத இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் தரைப்பரப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோன்னா அவங்க உழைப்பு எப்படி, நம்மளோட உழைப்பு எப்படி? அவங்க உழைப்பு பர்லாங்காக சொல்லுவாங்கள்ல, கிலோமீட்டராக நடந்து தான் எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய உடல் உழைப்பானது உடம்பே வந்து வலுவே இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் வந்து சதை அப்படின்னு ஒன்றத்தை பார்க்கவே முடியாது. அதாவது எலும்பு தோலுமா இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல. அதே நேரத்தில் ஒரு சொல்கிறது எப்படி, ஒரு குண்டா அல்லது வந்து ஒரு வயிறு பெருத்தோ அல்லது உடல் பெருத்தோ பருமனானவர்களே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர்கள் எல்லோருமே அதிகமாக நடக்கிறதுனாலையும் அதிகமாக உடற்பயிற்சி செய்யறதுனாலும், உடற்பயிற்சினா வேலைகள் செய்யறதுனாலும் அவங்க உடம்பே வந்து முறுக்கேறி ஒல்லியான தேகத்தில் தான் இருப்பாங்க. அதுவே நீங்கள் தரை பகுதியில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எக்ஸசைஸே இந்த காலத்தில் அவங்க செஞ்சாலும் அவர்களுடைய உடம்பு இயல்பாகவே ஒரு பருமன் கொடுக்கக்கூடிய உடம்பாக இருக்குது. அதுக்கு காரணம் வெறும் அரிசி உணவு மட்டும் கிடையாது, அவங்களோட உடல் உழைப்பு அப்படித்தான். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மில்லட்டில் இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போனா என்ன, இதில் நியூட்ரியண்ட்டும் இருக்குது, ஆன்டி நியூட்ரியண்ட்டும் இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மில்லட்டு சாப்பிட போகிறீங்களா, அப்போ நீங்கள் கட்டாயமாக உடல் உழைப்பு செய்யணும். உக்காந்துக்குனே சாப்பிடக்கூடாதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த மில்லட் வந்து ஒரு அற்புதமான ஸ்மார்ட் ஃபுட்டு, அற்புதமான சூப்பர் ஃபுட்ஸ். இது எப்படி சாப்பிட்ணும், எப்படி சரியாக சாப்பிட்ணும், எவ்வளவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நன்மைகளே நமக்கு கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேப்பை இருக்குது. சரி, அருமையானது. இந்த கேப்பையை முளைக்கட்டி மால்ட்டாக்கி அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்ற இன்றைக்கி வியாபார உலகம் சொல்லுது. நானும் இந்த வியாபாரத்தில் இந்த பிஸ்னஸில் தான் பல வருடங்களாக இருக்கேன், பல வருடங்களாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கேன். இப்போ தொடர்ந்து ஆன்லைன் பயிற்சிகளும் நடத்திட்டு வரேன். இதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தொழில் ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ வாழ்க்கையை மிஞ்சினது தொழிலா இல்லை. இப்போ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு வரும்பொழுது கேப்பையை வேல்யூ அடிஷன் பண்ணுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த கேப்பையில் முளைக்கட்டின கேப்பையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இப்போ முதல்ல சொன்ன கதையிலேருந்தே திரும்ப வர, அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு தானியங்களையும் என்ன பண்ணுது, அடுத்த சந்ததிக்காக வச்சுக்குது. இப்போ எல்லா தானியங்களுமே அடுத்த சந்ததிக்காக அதுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கக்கூடிய விஷயந்தான் ப்ரோட்டீன். ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுப்பீங்களா, இல்லை ப்ரோட்டீனை அழிச்சிட்டு ஃபுட்டை கொடுப்பீங்களா? அப்போ ப்ரோட்டீனை அழித்து கொடுக்குற ஃபுட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபாலியேஜ்னு சொல்கிறோம். அதாவது அதிகமான அளவு ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்டு.
குழந்தைங்களுக்கு அதிகமான அளவு ஃபைபர் வேணுமா, புரோட்டீன் வேணுமா? ஸோ குழந்தைங்களுக்கு 6 மாத குழந்தைகளுக்கு இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்பை கொடுக்கணும், நிச்சயமாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? கேப்பையை 8 மணி நேரம் முதல்ல ஒரு 5-6 தடவை கழுவிடணும். அப்புறம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். அதற்கப்புறமா நீங்கள் தானியத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது அரைச்சி மாவு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் உங்கள் விருப்பம். அதை நீங்கள் தண்ணியில் விட்டு நீங்கள் கலக்கி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா வெறும் தண்ணியாக வரும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அடுப்பில் சும்மா ஒரு 5-7 நிமிஷம் கிண்டிங்கன்னா அப்படியே வெள்ளையாக அப்படியே பளிங்கு போல் ஃபுட்டு வரும். அதுதான் ரிச் இன் கால்சியம், ரிச் இன் அயன் ஃபார் சில்ட்ரன். அந்த சில்ட்ரன் கூட கிடையாது, அந்த கை குழந்தைக்கு வேண்டிய உணவு அதுதான். இப்போ இதே கேப்பை கொஞ்சம் வளர்கிற குழந்தையாக வரும்பொழுது அதை நம்ம நேரடியாகவே வெல்லம் போட்டு அடையாக கொடுக்கும்பொழுது அதிகமான அளவு அயன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும், ரத்த சோகை பிரச்சனையுமே வராது. முக்கியமாக குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எலும்புகளில் குவாஷியாக்கர் மராஸ்மஸ்ஸு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்ததுன்னா அதனோட நோய் தான் ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலும்பு சம்பந்தமான இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு எலும்பு பிரிட்டில் நோய் இருக்குது. எலும்பு பிரிட்டில்னா என்ன? டக்குன்னு எலும்புகள் உடஞ்சிரும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த 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 குவாஷியாக்கர் மராஸ்மஸ் பிரச்சனையிலேருந்து குழந்தைங்க வெளியில் வர்றோன்னா அவங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு கால்சியம் சத்து. இந்த அதிகமான அளவு கால்சியம் சத்துமே இந்த மில்லட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த மில்லட்டு இந்த கேப்பையில் இருக்குது. அப்போ இந்த கேப்பை மில்லட்டை எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வெல்லம் சேர்த்து கொடுக்கணும், அல்லது முருங்கைக்கீரை வெங்காயம் சேர்ந்து அடையாக கொடுக்கணும். அப்போ வெறும் மாவு இருந்தாலே போதும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு லட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நாமளும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு சொல்லித்தரோம். ஆனால் என்னுடைய வகுப்பில் இந்த மில்லட்டுக்கு இவ்வளவு தான் சுகர் போடணும், சரிங்களா? நான் சுகர் போடுறது இல்லைங்க, நான் வெல்லம் போடுறேன், நான் நாட்டு சக்கரை போடுறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, சரிங்களா, இதுக்கு நான் என்ன அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னா, மாதுளை இருக்குது, அந்த மாதுளையை கொட்டையோடு போட்டு ஜூஸ் அடித்து உணத்தில் வச்சுட்டிங்க, சரிங்களா? இன்னொன்று அந்த கொட்டையை ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி வெறும் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுட்டிங்க. இன்னொன்று முதல் ரகம் 2வது ரகத்தை விட அடுத்த ரகம் ஒன்லி சுகர் கண்டென்ட் மட்டும் இருக்கக்கூடிய பொமக்ரானேட்டை எடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் 3மே மாதுளைப்பழத்தோட ஜூஸ் தான். இப்போ மாதுளைப்பழத்தோட நன்மைகள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எது குடித்தா உண்மையிலே கர்ப்பப்பைக்கு நல்லது, பிசிஓடிக்கு நல்லது, அல்லது நம்மளுடைய பாடியினுடைய ஸ்கின் டோனுக்கு நல்லதுன்னு சொல்லுங்களேன். எது விதையோடு அடித்து குடித்தோமோ அதுதான் நல்லது. 2வது அடுத்த இதே மாதிரி தான். நீங்கள் வெல்லமாக இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரை இருந்தாலும் சரி, யார் சொன்னால் அது சுகர் இல்லைன்னு? ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ் இந்த வகைக்குள்ளே இதுங்க வருதே தவிர்த்து சுகர் இல்லைன்றதுக்கு அங்கே வேலையே இல்லை. இது நல்லா பாலிஷ்டு பண்ண சல்ஃபர் போட்டு வச்ச அஸ்கா சுகர். அது அப்படி எதுவும் இல்லாமல் டைரெக்டாக மொலாசிஸ்லேருந்து வரக்கூடிய வெல்லம். இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் பனையிலேருந்து வரக்கூடிய அந்தக்குள்ளே நான் போகிறேன், அந்த கருப்பட்டிக்குள்ளெல்லாம் போகலைன்னா அது விற்கிற விலைக்கு லட்டு விற்கிறவங்க அந்த கருப்பட்டிலாம் போட்டு லட்டு செஞ்சு தராங்கன்னா அதை முதல்ல நம்ம நம்பி வாங்கக்கூடிய இடத்துலையும் இருக்கக்கூடாது. அப்போ நாமளாக செஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும், சரிங்க? அப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஆனால் லட்டுங்கிற பேரில் வெறும் சுகரை கொட்டி கொடுக்கக்கூடியதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ராகி மால்ட் அப்படிங்கிற பேரில் 85% ஆஃப் சுகர் இருக்குது. அப்போ 85% சுகர் இருந்ததுன்னா குழந்தை குடித்தோடனே குடிச்சிருமே, குழந்தை வேண்டான்னு சொல்லுமா? சுகர் ஆச்சே. இதெல்லாம் கருத்தில் நீங்கள் கொள்ளணும். இப்படியாக ஒவ்வொரு மில்லட்டுக்கும் சாதகம் பாதகங்கள் இருக்குது. இப்போது கம்பு மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கா? இல்லை. ரொம்ப ரொம்ப அருமையானது, குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, வஜ்ரமாக உடம்பு வச்சுக்கும், எல்லாம் கரெக்டு. ஆனால் சரியான முறையில் கம்பை 8 மணி நேரம் ஊற வைக்கலை, ஃபெர்மெண்ட் பண்ணல, எதுவும் பண்ணலைன்னா கம்பு சாப்பிட்டா தைராய்டு வரும், சரிங்களா? தைராய்டை இன்டியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கம்பில் இருக்குது. கம்பு நல்லது, ஏன்னா கம்பு சாப்பிட்றவன் அங்கே உழைக்கிறான், இங்கே கம்பு சாப்பிட்றவன் உட்காந்துன்னு இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அது என்ன பண்ணுன்னா தைராய்டை இன்டியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ நாம் சொன்னோம் இல்லையா, ஆன்டி நியூட்ரியண்ட்டாக வேலை செய்யும். ஸோ இது என்ன பண்ணுது, தைராய்டு கிளாண்டுக்கு போயிட்டு
அங்கே அயோடின் அப்சார்ப்ஷனை தடுத்து நிறுத்து எதிர்க்கு வேலை செய்யும் பொழுது ஆன்டி நியூட்ரியண்ட்டாக வேலை பண்ணுது. இப்போ இந்த கேப்பைக்கே திரும்ப வரும். இந்த கேப்பையுமே தோசை சாப்பிட சொன்னாங்க, அடை சாப்பிட சொன்னாங்க, லட்டு சாப்பிட சொன்னாங்கன்னு 7 நாளும் சாப்பிடக்கூடாது, வாரத்தில் 30 நாளும் சாப்பிடக்கூடாது, மாதத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்லாம், அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு 3 நாள் சாப்பிட்லாம், பிரேக். சரிங்களா? இந்த கேப்பையில் இருக்கக்கூடிய கால்சியம் அயன் ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். இதில் முக்கியமாக ஊறவே வைக்கலை, அப்படியே மாவு அரைச்சிருக்காங்க, நாம் வாங்கினந்தோம், நம்ம அதை சுட்டணும். இல்லை அவங்க அப்படியே அரைச்சி நமக்கு கொடுத்துட்டாங்க, நாம் வாங்கினந்து அப்படியே சாப்பிட்றோம். அதில் முறுக்கு சுட்டாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, சாப்பிட்றோம். என்ன வரும்? அதில் இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் அயன்னு ஆன்டி நியூட்ரியண்ட்டாக வேலை செய்யும். உடம்புக்கு கால்சியம் தரது அதில் இருக்குது. ஆனால் ஊற வைக்காமல் இருக்கும் பொழுது அதில் ஃபைட்டிக் ஆசிடும் ஆக்சலேட்டும் இருக்கும் பொழுது அது என்ன பண்ணோன்னா கால்சியம் அப்சார்ப்ஷனை தடுத்து நிறுத்தும். அப்போ உடம்பில் கால்சியம் டிஃபிஷியன்சி அதுதான் ஏற்படுத்தும். அதே மாதிரி அயன் அப்சார்ப்ஷனை தடுத்து நிறுத்தும். அப்போ சத்து கொடுக்க வேண்டியது சத்து கொடுக்காம எதிர்க்க வேலை செய்யும். இப்படியாக மில்லட்ஸ் அற்புதமான ஸ்மார்ட் ஃபுட்டு, அற்புதமான சூப்பர் ஃபுட். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் பல இருக்குது. இது எல்லாத்தையும் முழுசாக தெரிந்து கொள்வதற்கு என்னோடய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது பிடிஎஃப் புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். 32 ரெசிபீஸ் இருக்குது. இல்லை ரெடி டு ஈட் அண்ட் ரெடி டு குக் வெரைட்டிஸை முழுவதுமாக சொல்லி கொடுப்பேன். வகுப்பாக வரும்பொழுது ரெசிபீஸ் மட்டும் கிடையாது, இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னா உங்களுக்கு சில கேள்விகள் கேட்டு தேர்வுகள் வைப்பேன். மார்க்கெல்லாம் போடுறதில்ல, உங்களை தயார் பண்ணுறது. ஓகே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு இன்னும் பிஸ்னஸாக பதில் தெரியல அப்படின்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் விற்பனை என்ன, சேல்ஸ்னு என்ன, மார்க்கெட்டிங்னு என்ன, சந்தை எப்படி படுத்துறது, சந்தை ஆய்வு ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் உண்டு. வகுப்பு முடிந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மில்லட் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாயின் கேபிஸ் கிளாஸ், கவிதா பலராமனுடைய வகுப்பு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம், நிறைய அவேர்னஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மில்லட் பற்றின முழுமையான விவரங்களோட மில்லட் பிஸ்னஸ்க்குள்ளே போகலாம். ஏற்கனவே மில்லட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களும் இன்னும் இன் டீட்டெயில்டாக மில்லட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் கவிதா பலராமன். மறக்காமல் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.